கணநாதா அருள் புரிவாய் ஆனந்தம் தரும் நல்ல காலங்களை ஆனந்தம் தரும் நல்ல ஞானம் தன்னை காக்க ஆதி கணநாதா அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய் மாதவன் மலைவள் சுதனே மங்களகரத்தின் மூத்த சகோதரனே மாதவன் மருகனே மலைவள் சுதனே மங்களகரத்தின் மூத்த சகோதரனே பாதம் பணிந்தேன் என்று பாதம் பணிந்தேன் என்று பக்தி குறியோனே குமரா எம்மளம் காக்கும் அறிவா முப்புறம் பெருத்த முக்கனின் மெய்ந்தா சண்முகா சரவணா பிளப்பெரிய அலிகொட்டி சிறவைத்தவா தேவாதி தேவனின் துயர்த்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்பங்கிரி வேளவா செந்தில் குமரா அடியால் நினைவந்த நாள் முதலாக உன்னையே நினைத்து மணல் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏண்டு வரும் முருகா அருவம் உருவமாய் அனதை பலவாகி பிரம்மாண்ட திருப்பிளமதொரு மேனியாகி கண்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்த விளம்பதற்கிணங்க என் நாடும் என் நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ உண்மையை நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா. இவரகட வேளையில் வள்ளியாக நடிக்கும் கவிதாஸ்ரீ அவர்களுக்கு கோயில் நிர்வாகி சார்பாகவும் கிராமதி சார்பாகவும் பொன்னாடு பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியினருக்கும் கிராமத்தார்களுக்கும் எனது சார்பாம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்றே உடலெடுத்து
ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அழிமேல் துருமானே நடல் மேல் மெழுகானே அழிமேல் துருமானே அனல் மேல் மெழுகானேன் ஐயன் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேன் அழகல் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்று உடல் எடுத்தேன் செந்தில் வேல் முருகன் உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். நன்றி 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 கை தட்டி உள்ளவங்களுக்கு நன்றி கூட கந்தா கடம்பா கார்த்திக் கந்தா கடம்பா கார்த்திகையா கதிர் வேளா என்று நாமத்தை கூறிய விட உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தை வேணும் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்று எதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ளடங்கியரான தெய்வம் என்று நமக்கு சூட்சமாக சொல்லி வைத்த போதிலும் கூட நாமெல்லாம் ஆடுவது சம்பளத்திலே ஆனால் எம்பெருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. ஆடுகின்றான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. சிவனை பத்தி பேசுங்க ஒரு வாங்க சிவனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சிவன் அடியார்கள் அப்படின்னு சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம்னா என்ன? எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிவன் கோயிலுக்கு போய் இந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கையும் போய் இப்படி தட்டுவாங்க. தட்டலாமா? தட்டக்கூடாது. சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் ரெண்டு கையும் தட்டக்கூடாது, ரெண்டு கரங்களையும் உரச வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தியான நிலையில் இருக்கக்கூடியவர். யார்? சண்டிகேஸ்வரர் ஆகக்கூடியவர். அப்போ ரெண்டு கையும் போய் தட்டணும் அப்படின்னா அந்த சத்தத்துக்கு என்ன ஆயிரும்? அவருடைய தியானம் கலைந்து விடும், அப்புறம் சாபத்துக்கு உள்ளாகும் என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த இரண்டு கரங்களையும் போய் உரச வேண்டும். ஆன்மீக ரீதியாக என்ன விஷயம் அப்படின்னா, எந்த விதமான ஒரு பொருளையும் திருநிறை கூட நான் எடுத்து செல்லவில்லை, என் கை வெறுங்கையாக இருக்கிறது அப்படின்னு கணக்கை ஒப்படைப்பதற்கு சமமாக அந்த சண்டிகேஸ்வரர் இந்த ரெண்டு கரங்களையும் உரசுவதாக, அதாவது கையை தட்டுறாங்க, தட்டக்கூடாது, கையை உரசுவதாக ஆன்மீக ரீதியாக ஒரு பொருள் என்று சொன்னாலும் அதில் அறிவியல் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் ஒரு மனிதனாக கூடிய ஆலயத்துக்குள்ளே போன உடனே என்ன ஆகும்னா உடலெல்லாம் குளிர்ச்சி ஆயிரும். அப்போ அந்த வெப்பத்தை சரிபடுத்துவதற்காக அந்த சண்டிகேஸ்வரமா என்ன பண்ணணும், அப்படி ரெண்டு கையை உரசணும் அப்படின்னா நம்முடைய உடம்பிலே அந்த இரத்த ஓட்டமாகக்கூடியது தட்பவெப்பநிலை சீராக இருப்பதற்கு சண்டிகேஸ்வரனுடைய உறுதுணையாக என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் ரெண்டு கையை உரசணும். இது சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான விஷயம். சிவன் சொத்து குலநாசம்னா என்ன? சிவனுடைய திருநீர் எடுத்துகிட்டு போனால் நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சிவன் அடியார் எவர் ஒருவருக்கும் யார் ஒருவர் தீங்கு விளைக்கிறார்களோ அவருடைய குடும்பம் நாசமாகுமே தவிர அவருக்கு எது சொத்து அப்படின்னா அவருடைய பக்தர்கள் தான் அவருடைய சொத்து. அப்போ எவர் ஒருவர் சிவன் மீது பக்தியும் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் ஏற்படும் என்பதையே சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறமாக இருந்தாலும் கூட சிவன் அடியார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு, என முருகப்பெருமானே பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மனை இரு கூறுகளாக பிறந்த பிறகு வதம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் என்னன்னா ஊமையாக இருந்தாராம். யாரு? இந்த முருகப்பெருமான். ஏனென்று சொன்னால் அங்கு நிறைய சிவனடியார்கள் சிவபக்தர்கள் எல்லாம் அங்கு தண்டனைக்கு உள்ளானதன் காரணமாக சிவபெருமானாக கூட தன் பிள்ளை என்று பாராமல் கூட முருகப்பெருமானை ஒரு மணி நேரம் என்ன பண்ணார்னா பேசாமல் வாய் பேச ஊமையாக வைத்திருந்தார். அப்ப சிவனுடைய தொண்டுகளும் சிவனுக்கு, அதாவது நம்மளாம் உண்மையாக
பக்தி நிமித்தமாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சிவனாகக்கூடியவர் நமக்கு காட்சி தருவார். அதனால் சிவன் சொத்து குலநாசம் என்பது ஒரு திருநீரை எடுத்துகிட்டு போகிறதுல கிடையாது. எந்த ஒரு சிவனடியாரையும் நாம் நிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான தண்டனை உண்டு. ஏன்னா சிவனுடைய அன்பு, ஏன்னா அதனால தான் பாருங்கள் உலகத்தில் அன்பே சிவம்னு சொல்லி வச்சாங்க. சிவம் சிவன் ரெண்டு இருக்கு இல்லையா? ஏன் அன்பே சிவன் சொல்லி வச்சிருக்கலாமே, ஏன் சிவம்னு சொல்லி வச்சாங்க? அப்போ சிவம்னா என்ன, சிவன்னா என்ன? சிவம் என்று சொன்னால் அதுக்கு உயிரல்ல ஒளியாகக்கூடியது ஆத்மா மட்டும்தான். சிவன் என்று சொன்னால் அது உடலை குறிக்கக்கூடியது. அதனால தான் அன்பே சிவம். உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு உயிருக்கு அழிவு இல்லை என்பதைத்தான் அன்பே சிவம். இந்த உலகத்தில் அன்பு இருக்கிற வரைக்கும் அழிவு என்பது கிடையாது என்பதை அன்றே உணர்த்தி வைத்திருக்கிறார் யாரு? நம்முடைய சிவபெருமானாக கூட. அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆடுகின்றான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. நன்றி 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 நன்றி. கைத்தட்டி அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி என்பது கூட. நான் யார், எதற்காக வந்திருக்கேன் என்று சொன்னால் எனது பேர் வள்ளி. வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தோமேனால் சிற்றூர் போட்டு வேடுவ தலைமைக்கு மகளாம் நங்கை மோகினியை தாயாம் உடன்பிரவாசகர்கள் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கை மார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தேவனுடைய 7 பேர் உண்டு. இந்த 7 பேர் பாருங்க எங்கள் அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது
அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்ணெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கனக வேங்கி பூங்குரத்தி பசுங்கிளியான்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. என்னதான் செல்லமாக கூப்பிட்டாலும் கூட நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? ஆமாம், ஏன்னா இன்னைக்கு நான் யாரை விரும்புகிறேன்? யார? செந்தில்வேல் முருகனைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் கோச்சுக்காரு. இதுக்கா 4 காலு 1 வாலு பேரு பிள்ளை, அது என்ன? பரிசு 100 ரூபாய். சபாஸ், சரியான போட்டி. என் கேள்விக்கென்ன பதில்? என் கேள்விக்கென்ன பதில்? 4 காலு 1 வாலு பிள்ளையை கேட்டிருக்கிறார். நீங்க டீச்சர் அம்மா, நீங்க சொல்லுங்க. சொல்கிறேன் இப்போயே வந்தோடனே கேள்வி கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் என்னை காதல் பண்ண விடுங்க, வந்த உடனே நீங்கள் கேள்வி கேட்டு பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். ஆமாம் சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் சொல்லுவேன் நான். இப்போ சொல்லிட்டா கிளம்பிடுவாப்ல. ஆமாம், அப்போ இருக்கவே ஆளா இருங்க. ஆமாம் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? ஆமாம், அதனால் காதலில் முதல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் யாரை காதலிக்க வந்தோடனே சொல்லிட்டேன் இருக்கா இல்லையா? அந்த முருகனைத்தான் 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்து மெல்ல மெல்ல மாதிரி அதுவே இன்னைக்கு காதலாக வந்து நிற்கிது. உலகத்தில் 2 விஷயந்தான், ஒன்று காசு, இன்னொன்று காதல். இந்த 2 தான் உலகத்தில் இருக்குது. காதல் இல்லையே சாதல். உலகத்தில் காதல்னா எதுக்கடா வாழ்றீங்கன்னு சொல்லி பெரியவங்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க. உண்மை. ஆனால் இன்னைக்கு காதல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்தவ புருஷனையும் அடுத்தவன் முன்னாட்டியும் காதல் இப்போதான் இன்னைக்கு காதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த கலியுக காலத்தின்படியாக நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? அவங்க உண்மையை அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க வள்ளி முருகனுக்கு 2ஆம் தரமத்தில் போக போறாங்க. அந்த கதையை சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்படி? இப்போ கலியுக காலத்தின்படியாக என்ன அப்படின்னா 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், ஆணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட பாருங்க, இந்த மன பரிமாற்றமாக கூடியது அடுத்த புருஷன் மேலே அடுத்த முன்னாடி மேலே இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை. நீங்க எதுக்காண்டி வந்திருக்கீங்க? நான் 2ஆம் தரமா போறது என் தலையெழுத்து. இருங்க, விஷயத்தை கேளுங்க. முதல்ல ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நின்று விடக்கூடாது. இந்த முருகப்பெருமான முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். போய் அவர்கிட்ட முருகா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். அப்பா அவர் என்ன சொன்னாரு? அம்மா நீ என்னை விட பெரிய பிள்ளை, எப்படி ஒரு 4 வயசு பெரிய பிள்ளையா இருக்கிற, அதனால இது சரியான தருணம் இல்லை, எனக்காக காத்துரு, தவம் புரி, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த கையில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு போனார். நாங்க என்னத்தை கண்டா? நான் இப்போ வருவார் அப்பா வருவார் அப்படின்னு நினைச்சா அவர் ஊரா போய் சுத்திக்கிட்டு தெரியுற. எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க மட்டும் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போறீங்கல்ல, ஆம்பளை மட்டும் ஆசைப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல படிப்பீங்க. எப்படி அடி தாங்கம்ல? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம். ஆமா. அவருக்கு எங்கேயாவது குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா? இல்ல, கிடையாது. அங்கதான் சிந்திக்கணும். சரி, 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2ஆம் தரம் கல்யாணம் பண்ண அவங்களுக்கு அந்த குழந்தை இருக்குதா? இல்ல. ஏன்னா நாங்கள்லாம் சொல்லப்போனால் இதில் சிற்றின்பம் பேரின்பம்னு இருக்குது. நாங்கள்லாம் பேரின்பவாதிக, அதனால் எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம். நீங்களாம் சிற்றின்பவாதிக. நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளையை கொடுத்துவிட்டு இப்படி வரிசையாக உலகத்துடைய உற்பத்தியை நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே இருப்பீங்களே தவிர உற்பத்தி ஆக்குறது எங்கள் வேலை போதும். இதுக்கு மேலே உற்பத்தி ஆக்குனா நல்லா இருக்காது. அதனால தான் ஒருவருக்கு, அதாவது இருவருக்கு ஒருவர்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுவே போதுமானது. ஏன்னா எங்களுக்கு அந்த காமம் இடத்துல கூடிய அந்த காமமாகக்கூடியது தெய்வத்திற்கு கிடையாது என்பதனால தான் அதாவது கிரியாசக்தி இச்சாசக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த வலது கரத்தை எதற்காக முருகப்பெருமான் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் வருவேன் என்பதற்காக எனக்கு வழிவிடும்படியாகத்தான் அந்த வலது கரமாக கூடியதை எனக்காக கரங்களை நீட்டி காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று விடக்கூடாது என்பதற்காக முருகப்பெருமானை நான் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காதல் அவரை தானே நம்பி தானே. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே ஒரு மூடன் கதை சொன்னான்,
என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம், அடப்போடா ஒரு மூடன். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் வானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீ தெளித்து ஒரு கோவிலிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்தேன் ஒரு மாலையிட்டேன், நீர் தெளித்தேன் ஒரு கோவிலிட்டேன். உன்னைத்தானே உலகம் எனக்கு இங்கு விளங்காதது, உறவு எனக்கென்று விளங்காதது. அழகா முந்தானை சிறகானது. இதுவே என் வாழ்வின் முறையானது. பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே. பாறை ஒன்றின் மேலே குறிச்சி பூவாய் முளைத்தாயே. உறவுக்குள் உயிர் தந்தாயே. நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சத்தம் வந்தது. உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் வானே. மானே, மானுக்கு பிறந்த மானே. மௌனம் எனக்கு இங்கு சிறையானது. அடடா முந்தானை சிறையானது. மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. பிழமை முதிதாக சிரிக்கின்றதா. அமுதம் எனக்குள்ளே சுரக்கின்றதா. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே. முத்தம் கொடுப்பானே இதழ் முத்து குளித்தானே. உறவுக்குள் உயிர் தந்தானே. கட்டி பிடித்தாள், தொட்டு அணைத்தாள், வெட்கம் வந்து சத்தம் போடுமா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் வானே. வளைத்தானே ஒரு பூவெடுத்தே ஒரு மாலையிடு, நீர் தெளித்தேன் ஒரு கோலமிடு. உன்னைத்தானே. நான்கு கால்கள் ஒரு வாள். இது சரியா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா மானுக்கு பிறந்த மானேன்னு சொல்லுவாங்க, இருக்கா இல்லையா? அப்படி பார்த்தா என்னுடைய பிறப்பு என்பது கூட மானாகத்தான் பிறந்தேன் என்பது கூற்று. அதனால் 4 காலும் ஒரு வாளும் உள்ள மானாக பிறந்த வள்ளியாக என்னை கூட சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக கூடியது. இது சரியான பதிலா அப்படிங்கிறத ஐயா தான் சொல்லணும். இருக்கு பிள்ளைன்னு வரணுமா? ஆமாம், பேர் பிள்ளைன்னு வரணுமா? ஆ, பேர் பிள்ளையா? சரி, அப்போ கீரி பிள்ளை. 4 கால்கள் ஒரு வாள். கீரி பிள்ளை. கீரி பிள்ளையா? எதை வேணாலும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சதை தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க சரியா? ஏன்னா திடீர்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், அதனால பாரு இன்னும் என்னுடைய இருங்க தாத்தா சொல்கிறேன். நான் இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு முறை காதலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயா தேவரையா பாட்டு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம், முக்குளத்தில் பிறந்த பெருமை எனக்கு உண்டு என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக, ஏன்னா வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா பேர் தான் ஒளிப்பெருக்கியாளர்கள் போட்டாங்க. அது கரெக்டாக செந்தில் முருகன் மாமா வரும் பொழுது எங்கள் அப்பா பேர் வந்துச்சு. கலைமணி சித்தப்பா அந்த தேவர் பாட்டெல்லாம் அந்த பாட்டு இசையமைத்தது யார் அப்படின்னா எனது தந்தை ஆர் பேபி நடராஜன் ஆகக்கூடியவர்.
ஆமாம், வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய தேவர் பாட்டுகள் கலைமணி ஸ்தபாவாக இருக்கட்டும், ஒரு பெரிய அருமைய கலைஞர் முனியராஜ் அப்பாவா இப்போ நம்ம சமீபத்தில் இறந்தவராக இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே தேவருடைய பாடல்களுடைய இசையை அமைத்து கொடுத்து என் அருமை தந்தை ஆர் பேபி நடராஜ். ஆ சரி சரி, நீங்கள் நல்லா கேளுங்க. ஏன்னா நிச்சயமாக எனக்கு இந்த விட தெரியலை, அதனால் நான் வந்து இந்த காசை வேணால் திருப்பி கொடுத்துருங்க. ஒத்துக்கிறேன் நான், அவ்வளோதான். ஆமாம், பாடிடுவோமா? முதலே சொல்லிட்டேன். ஆமாம், ஏன்னா இந்த சொல்லப்போனால் இந்த முக்குளத்திலே பிறந்த பெருமை உண்டு என்பதனால சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு சந்தனம் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி, எனக்குள்ள தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு சந்தனம் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி, எனக்குள்ள தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி. தந்தன தானே தந்தன தானே சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி. மன்னாதி மன்னரம்மா மரவர் குல சிங்கம் அம்மா, மன்னாதி மன்னரம்மா மரவர் குல சிங்கம் அம்மா, மக்கள் போட்டும் நல்ல தலைவர் தான் அம்மா, அவர் பேர் முத்துமணி பிறந்த சிங்கம் ராமாயி, அவர் பேர் முத்துராமலிங்க தேவர் சொல்லம்மா. தந்தன தானே தந்தனத்தானே அப்படி போடு, தந்தனத்தானே ஏழேலோ, தந்தனத்தானே ஏழேலோ. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு சந்தனம் வச்சுக்க வீராயி, எனக்குள்ள தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி. முக்குளத்தை கண்டெடுத்த முத்தான வைரமம்மா, முக்குளவன் கண்டெடுத்த முத்தான வைரமம்மா, முக்குளத்தை கண்டெடுத்த முத்துராமலிங்கம் அம்மா, பசுமுனில் பிறந்த நம்ம தங்கம் என்ற பேரம்மா. தன்னனே தன்னனே தானே, தன்னனே தானே தன்னே தானே. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்த பொட்டு மேலையும் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தில் இன்று குரடி ராமாயி, ராமாயி கோபுரத்தில் இன்று குரடி ராமாயி. இந்திராணி பெற்றெடுத்த இறையருள் கொண்டவராம், டா, 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 டா. தேளி இந்திராணி பெற்றெடுத்த இறையருள் கொண்டவராம், ஏழைகளின் நெஞ்சத்திலே வாழ்ந்தவராம், அவர் போல் நாம இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டுமம்மா, அவர் போல் நாம இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டுமம்மா. தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, அப்படி போடு, தந்தனத்தானே தந்தன தானே ஏலேலோ. சந்தன பொட்டு வச்சுக்க, சாந்து பொட்டு சந்தனம் வச்சுக்க, குங்கும பொட்டு வச்சுக்க வீராயி, எனக்குள்ள தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி, எனக்குள்ள தேவர் புகழ் பாட வந்தேன் வீராயி. ராமாயி. இருந்தாலும் கூட இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காதலை சொல்லிடுவோம். என்ன சொல்ல போறீங்க? என்ன இருக்க சொல்லாமலேவா? சரி, சொல்லாமல் வந்த காதலை சொல்லாமல் நன்றாக இருக்காதுன்னு சொன்னால் சொல்லிவிடுவோமா? சொல்லாமலே யார் பார்த்தது உன் நெஞ்சோடுதான் பூ பூத்தது
காதலா தீ சுடுகின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானது கணேச சாணிசா கணேச சாணிசா சொல்லாமலே யார் பார்த்தது உன் நெஞ்சோடுதான் பூத்தது மழை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குங்குகின்றதே அடி அது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானது மல்லிகை பூ வாசம் என்னை குத்துகின்றது அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது என் மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது அடு பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது அன்பே உன் முந்தானை காதல் வளையா அன்பே உன் குற்றால சாரல் வளையா அன்பே உன் ராஜாங்கமே தன்மடியா நீ மீட்டு பொன் மீனை எந்த நிடையா உலகில் அதிசயத்தில் ஒன்று கூடியது நம் காதலா கணிச சாணிசா கணிச சாணிசா சொல்லாமலே யார் பார்த்தது அடிய நெஞ்சோடுதான் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட கண்ணன் பேருந்தடி எனக்கு சொல்லடி திசையம் என்னடி என்னை தொட்டு பின்னிக் கொண்ட மன்னன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா கூடவா ஓ பைங்கிளி நிதமும் என்னை தொட்டு அன்னிக் கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி கண்ணுக்குள்ளே உந்தன் முகம் ஒட்டிக் கொண்டது சுக சொப்பனங்கள் என்னை விட்டு தள்ளி சென்றது உந்தன் பேரு அள்ளி கொண்டது அழ எந்த நெஞ்சில் உந்தன் முகம் ஒட்டிக் கொண்டது அன்பே நான் என்னாடு உன்னிடது உன் மீது பூவாக தேடுகிறது பில்லோடு அம்பாக என்னை இழுது சொல்லாத யுத்தங்கள் நீயும் நடந்து உலக அதிசயத்தில் ஒன்று கூடிய நம் காதலா கணிச சாணிசா கணிச சாணிசா சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூத்தது மழை சுடுகின்றது அட அது காதலா குளிர்கின்றது அட இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா கணிச சகரிசா கணிச சாணிசா சொல்லாமலே யார் பார்த்தது நன்றி 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 இருக்கு ஆமாம் கைத்தட்டி அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி என்ற போதும் கூட ஆமாம் அருமையான ஒளிபெருக்கி அருமையா அண்ணா லாவண்யா ஆமாம் லாவண்யா உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிய ஊழியர்களுக்கும் எனது சார்பம் எங்களுக்கு கலைக்குழுமதி சார்பம். லாவண்ய லாவுதா லாவகமாக இருக்கிறது லாவுதுன்னு சொல்லு ஆமாம் அதனால் எனக்கு தெரியாது அதை தான் சொல்லிட்டேன் அப்போதே வாங்கிக்கோங்கன்னு
கொடுத்துரு. இங்க மக்கள் சந்தோஷம், உங்க காசை வாங்கிக்கோங்க. ஆமா, நான் விட சொல்றேன், எவ்வளவு வேணா விட சொல்லுவேன். கஞ்சிமடையில சொல்லுவேன் 12 மணிக்கு மேல. சரி, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? அப்படி இல்ல ராசா. ஒண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இருக்கா இல்லையா? ஏன்னா கற்றது கைமளவு, கல்லாதது உலகளவு. குற்ற கலைமணியை கற்று ஓதுகிற கலைவாணி சரஸ்வதி. அந்த அம்மாவே இன்னும் பாடம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். நாங்கள்லாம் சிறிய பிள்ளைங்க, அதனால கேளுங்க. தேடி ராமத்தேவர் கருப்பாயி அம்மாள், ஸ்ரீ முத்து இருளாயி அம்மன், குருசாமி தேவர், லட்சுமி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கருப்படுத்தமைக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், எத்தனை பாட்டு படிக்க கதை நடத்தணும் சார். நான் பாட நம்ம கிராமம் என்ன போய் அங்க போய் திட்ட ஊட்டி போனேன், அப்படி பண்ணிட்டேன், தூய்மையை குடிக்க. அதனால சொல்லிரு. நான் முதலே சொல்லிட்டேன், ஒன்று நானாக இருக்கணும், இல்லாட்டி ராமருடைய கதைன்னு வரக்கூடிய அனில் பிள்ளையாக இருக்கணும். அனில் பிள்ளை தான் இதுக்கு, அதாவது கேள்விக்கான பதில். அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அதனால் ஏன்னா அணிலாகக்கூடியவர் ராமருடைய கதையில் தான் அந்த கதை வரும். அணிலுக்கு 3 கோடி இட்டு தன்னை அணில் பிள்ளை ஆகக்கூடியது தான் அந்த அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் காதல் பண்ணுறேன், காதல் பண்ண போகிறேன். ஆமா, காதல் பண்ணுங்க. கொஞ்சம் ஜல்ஜல்ல போயிட்டு அப்புறம் அப்படியா? சரி சரி. இளைஞர்கள் இளைஞர்களா இருக்காங்க, நீ முருகப்பெருமாளை காதல் பண்ற, கிளம்பி போட்டு பாடிடுவோமா மாமா? தென்பாண்டி சீம தெம்மாங்கு பாட்டு ஊரோர கேக்கும் ஏ சாமியே, ஏன் பாட்டு ஏன் மூச்சு நீதானையா, நீ கேட்டு பாராட்டி நீ வாரையா. ஆசையில் பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. நானா பாடலியே நீதான் பாட வச்சே, நானா பாடலியே நீதான் பாட வச்சே. ஆசையில பத்தி கட்டி நட்டு ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி. வைகையில வந்ததென்ன நெஞ்சிலே வந்ததென்ன, வஞ்சினா கேட்ட வரும் அடி வந்து நீ தந்ததென்ன, சின்ன பூ பார்த்து சிந்துதான் சிந்துதான் பாடுது. ஒன்று மணித்தே பூட்டி வச்சே பாரு கண்ணியில இங்கே வந்து சேரு, வெத போட்டு அது வெள்ளதாச்சு நீ வாயே வழிபாத்து. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சன்னா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. ராசாத்தி மனசுல ஏ ராசா ஒன்று நட்டுதான், ராசாத்தி மனசுல ஏ ராசா ஒன்று நட்டுதான். இந்த உண்டானது இந்த நேசம் உண்டானது, உண்டானது இந்த நேசம் உண்டானது. ராசா ராசா ஒன்று வச்சிருக்க நெஞ்சிலே ரோசா பூவை போல, அடி கண்ணே கண்ணே ஒன்று வச்சிருக்க நெஞ்சிலே கண்ணு மணிய போல.
சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். காலம் நான் பொறுத்தேன், தவத்தாலே நீ பொறுத்தே, பசு பொன்னா பித்தளையா எனக்காக நீ நேரில் வந்த மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, கண்ணுக்குள் உன்னை தான் கண்டேன் மன்னன் அல்லவா. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் பெருகுவதே. சின்னமானே மாங்குயிலே, ஓ மனசுல இன்னொரு சொல்லுமா, தாத்தா போல் இருப்பேன். இந்த பூமியில் வாழும் வர எட்டு திசையாலும் கெட்டியாரதாலும் இந்த ராசா நீதானே. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணுனா ஜாதி முள்ளு, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகவில்லை. கண்ணினா நாத்து கண்ணன் தான் பார் இருந்தா கூடவில்லை. கூறப்பட்டு சேலே மாமே வாங்கி வருவேனே. போடு ஒரு மாலை நான் காத்திருக்கும் வேளை, அடி உனக்காக நான் காத்திருக்கேன், பதில் கூறு பூவாயி. அசையில பத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. அசையில பத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. நன்றி 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 நன்றி. அதனால கொஞ்சம் என் காதலுக்கு மல்லிகையை தூது விடுவோமா? எந்த வள்ளியே மல்லிகை எடுத்துக்கிறேன். அப்படியா? இங்க வாழறது அதனால இந்த முருகன் எனக்காக காத்திருக்கிறாரா, நான் அவருக்காக காத்திருக்கிறேனா அப்படிங்கிறனால இந்த பூவை எடுத்து மாலையாக தொடுத்து வைத்து நான் காத்திருக்கின்ற வேளை இந்த முருகன் வருவான் வருவான் என்று பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏ சின்ன ரசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே நீ என் சின்ன ராசா. உன் தோளுக்காகதான் இந்த மாலை ஏங்குது, உன் தோளுக்காகத்தான் இந்த மாமை ஏங்குறான். கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏ சின்ன ரசா. காத்துல சூடம் போல கரையிலே உன்னாலே, காத்துல சூடம் போல கரையிலே உன்னாலே. கண்ணாடி விழ முன்னாடி விழ என் தேகம் எழுதாது. கல்யாண வரும் எப்போது வரும் நன்னாடு மமதாது. சின்ன வயசு புள்ள கண்ணி பருவத்தில் வந்த கனவு வந்தது. கல்யாணம் கச்சேரி எப்போது, உலகு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே நீ என் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாமே என்கிறான், உன் தோளுக்காகத்தான் இந்த மாமே என்கிறான். கல்யாணம் கச்சேரி எப்போ. பாடைய வீசும் காத்து வளைக்குதே என்னை பார்த்து. வாங்க
வச்சினி என் சின்ன ராசா ஓன் தோளுக்காகத்தான் இந்த மாவேந்திரா, ஓன் தோளுக்காகத்தான் இந்த மாவேந்திரா, கல்யாணம் கட்டி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சனே தின்னராஜா. நன்றி நன்றி நன்றி. இப்படியெல்லாம் காதல் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா 1 2 இருக்குது பாட்டு, காதல் பாட்டு. ஆமாம் கூப்பிட்ருவோமா? அதனால் சந்திக்க வேண்டுமில்லை, சந்திக்க வேண்டும். என் தோழியையும் தோழர்மார்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் திரும்ப வருவேன். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த தென்னாட்டு சிங்கம் தெம்மாங்கு பாட்டு பசும் பொன்னில் தூங்கும் ஏன் சாமியே உம் பேரை கேட்டா உலகம் செழிக்கும் கேட்டாக்கதான் வாழும் இப்பூமியே ஏ மூச்சும் ஏன் ஏன் பாட்டும் நீதானையா அதை கேட்டு நீங்கள் இளைப்பாறையா அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பாட்டெடுத்தேன். அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பாட்டெடுத்தேன். ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று மெட்டமத்தினான் தேவருக்கு. தேவரே தெய்வமையா, தேசியே தலைவரையா. தேவரே தெய்வமையா, தேசியே தலைவரையா. அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பாட்டெடுத்தேன். ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று மெட்டமத்தினான் தேவருக்கு. தென்னாட்டு பிறந்த சிங்கம் நம் தேசிய தலைவரையா. பசு புன்னகரி உதித்த எங்கள் முத்துராமலிங்க தேவர் மகள் உக்ரவாண்டி தேவர் பெற்றெடுத்த சிங்கம் உலகமெல்லாம் அடங்குதையா. தேடி தேடி சென்று பல தேசம் சென்ற ஞானி பாரோர் போற்றும் எங்கள் பசும் பொன்னில் உனது மேனி. வணங்கிடுவோம் அவர் திருவடியை இந்த வையகம் தலைத்திடவே. அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பார்த்தெடுத்தேன். ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று மெட்டமச்சு நான் தேவருக்கு. ஆசியாவின் ஜோதியவர் வாரி வழங்குவதில் வல்லல்லவர். இந்திராணி பெற்றெடுத்தே தேவர் இந்தியாவின் ஞானியவர். ஆசியாவின் ஜோதியவர் வாரி வழங்குவதில் வல்லல்லவர். கேளி இந்திராணி பெற்றெடுத்தே தேவர் இந்தியாவின் ஞானியவர். பெண்ணாசை வெறுத்து மண்ணாசை வேண்டாம் இந்தையுள்ள கடவுளவர். கல்லர் மரபர் தேர்வை இவை மூன்றும் ஒன்றுதானே. முக்குலம் என்று சொல்லும் இந்த பூவுலகை வெல்லும். சேர்ந்திடுவோம் ஒன்றா சேர்ந்திடுவோம் குரு பூஜைக்கு வென்றிடுவோம். அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பாட்டெடுத்தேன். ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று மெட்டமச்சு நான் தேவருக்கு. தேவரே தெய்வமையா, தேசியே தலைவரையா. தேவரே தெய்வமையா, தேசியே தலைவரையா. அப்பநாடு கண்டெடுத்த ஆன்மீக சிங்கத்திற்கு நான் பாட்டெடுத்தேன். ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று மெட்டமச்சு நான் தேவருக்கு.
தேளி ராமதேவர் கருப்பாயம்மாள் ஆர் குருசாமி தேவர் லட்சுமி அவனியாபுரம் அன்பு உள்ளங்கள் தேவர் பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கம்.